வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி ஜந்தர் மந்தர் சுற்றுவட்டார பகுதியில் இணைய சேவை முடக்கப்பட்டதற்கு எதிரான பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று அவசர வழக்காக விசாரிப்பதற்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. MPBS மற்றும் PDS படிப்புகளுக்கு இந்த ஆண்டு 70,485 பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,160 ரூபாய் விலை குறைந்து 1 சவரன் 1,05,840 ரூபாயாகவும் 1 கிராம் 13,230 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அரசுக்கு சொந்தமான பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் தனது 10 கிலோ எடையுள்ள LPG சிலிண்டர்களை ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் மேலும் 24 மாநிலங்களில் உள்ள 100 நகரங்களில் விற்பனைக்கு கொண்டுவர உள்ளதாக அறிவித்துள்ளது. நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில் எதிர்க்கட்சிகள் நடத்தும் போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் முழு ஆதரவளிப்பதாக அதன் தலைவரும் முதல்வருமான விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் சுவாமி கோவிலில் கடந்த 20 நாட்களில் கிடைக்கப்பெற்ற உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 2,89,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்துள்ளதாகவும் மேலும் 470 கிராம் தங்கம் 6.8 கிலோ வெள்ளியும் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக நீட் தேர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. மேலும் இப்போராட்டத்தில் ரஞ்சித் அவர்கள், வெற்றிமாறன் அவர்கள், நடிகை ரேவதி உட்பட மேற்கண்ட இந்த திரைத்துறையினர் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேலைவாய்ப்பு மையத்தில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் பெங்களூரு மைசூரு இடையே எக்ஸ்பிரஸ் வேயில் சுங்க கட்டணத்தை மீண்டும் உயர்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் தங்கத் திருட்டு வழக்கில் தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் PS பிரசாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் மேம்பாலங்களின் கீழ் உள்ள பகுதிகளை வாகன நிறுத்துமிடம், சிறுவர் பூங்கா, மின்சார வாகன சார்ஜிங் மையம் உள்ளிட்ட வசதிகளுடன் மேம்படுத்த மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்சில் 15 வயதிற்குட்பட்டோர் சமூக வலைதளங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீட் முறைகேடுகளை கண்டித்து போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக ஜூலை 27ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று VCK தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த துணைநிலை ஆளுநர் அனுமதித்துள்ளார். தமிழகத்தில் இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் பள்ளி கல்வி வாரியத்தின் அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை செயற்கை நுண்ணறிவான AI பாடம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கௌதம் அதானி தலைமையிலான அதானி குழுமம் இந்தியாவில் புதிய விமான சேவையை தொடங்குவது குறித்து ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற போர்க்கால நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று திமுக தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமல் அவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நீட் தடையை உடைப்பதற்கான படையாக திமுக என்றைக்கும் முன்வரிசையில் நிற்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இருந்து கேரளாவிற்கு கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் மாணவர் விசா விதிகளில் புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் பெயரை தவேக அரசு மாற்றியுள்ளது. இத்திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக தவேக அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடகா மறுத்துள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. சிவகாசியில் 6 கோடி மதிப்பிலான கால்நடைத்துறை நிலம் போலியான ஆவணங்களுடன் பத்திரப்பதிவு என்று புகார் எழுந்துள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ESI மருத்துவ திட்டத்தை அமல்படுத்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
சென்னை மெரினாவில் 78 லட்சத்தில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை மாநகராட்சி நிர்வாகம் கோரியுள்ளது. தமிழ்நாட்டில் 5 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த மாதம் நடத்தப்பட்ட ஆய்வில் 159 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் மொத்த கடன் சுமை 2025-26 நிதியாண்டில் 8% உயர்ந்து 201 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கும் என்று சபாநாயகர் பிரபாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மரில் அதிநவீன மருத்துவ நோய் எதிர்ப்பியல் ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது. பழனியில் கோவில் நில முறைகேடு தொடர்பாக முன்னாள் இணை ஆணையரிடம் CBCID விசாரணை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது தற்காலிக 10% உலகளாவிய வரி வெள்ளிக்கிழமையுடன் காலாவதியாக உள்ள நிலையில் பல நாடுகள் மீது புதிய வரிகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜூன் மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக நியூசிலாந்தின் நாதன் ஸ்மித் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். போர் அச்சம் நிலவினாலும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் ஆனால் மிரட்டலுக்கு பணிய மாட்டோம் என்றும் ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கல்வி முறையை RSS கைப்பற்றிவிட்டது என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச ஸ்கூட்டி வழங்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைவராக தவேக சென்னை வடமாவட்ட செயலாளர் சிவா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 3226 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 8193 கோவில்களுக்கு பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர்கள் நியமனத்திற்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியில் நீர்வளத்துறையில் அறிவிக்கப்பட்ட 22 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் உலகளாவிய அளவில் இந்தியாவின் நிலை தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது. இதனை மெய்ப்பிக்கும் விதமாக இந்தியாவில் UPI பயன்படுத்துவோரின் மொத்த எண்ணிக்கை 55 கோடியாக அதிகரித்துள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சியில் குடிநீர் கட்டணத்தை 5 முதல் 200% வரை உயர்த்த மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.